எடுத்தாலுமே ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நல்ல கருத்தா சொல்லிட்டு ஒரு நாய் மூலமா. ஆனா அது ஒரு போற பக்கம் ஒன்று சொல்லியிருப்பீங்க. எந்த கட்சி வந்தாலும் அரசியல் வந்தாலும் இந்த டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்லியிருக்கீங்க படத்துல டைலாக். புதுசா இப்ப கட்சியில உருவாயிருக்கு. உங்க பையன் கூட கட்சி வந்துட்டாரு. டாஸ்மாக மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா? கருது வந்த உடனே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன், டைரக்டர், நடிகன். இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன். பொதுவாக எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு. புதுசாக வர்றவங்க அதை ஒழிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஒழிக்க வைக்கிறது உங்க கையில் இருக்கு. அரசியலோட சேர்த்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அது ஒரு பரவாயில்ல. ஆனா பல படங்கள்ல வந்து ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி எல்லாம் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இயக்குனருக்கு ஒரு சின்ன இந்த படத்துக்கு வந்து கூரன் அரிமான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கூரன் தான் நாய் வச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, சிங்கமும் நடிச்சிருக்கு. என்னன்னா வயது தாண்டி சண்டை காட்சி வயதான சிங்கம் இல்ல, அதாவது சிங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சீற்றம் குறைவதுண்டாங்கிற மாதிரி இந்த வயதிலையும் வந்து ஒரு ஃபைட் சீன்லாம் நான் கேட்டுக்கிறது. இப்படி நல்ல படங்கள் ரேரா தானே வருது. நல்ல படம் தானே போயிடுத்து. நீங்க பார்த்தது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா படம் எப்படி இருக்கு? வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ். நீங்கிறதுனால ஒரு கேள்வி, ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு தோணுது. இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் வந்து ஒரு நாயகர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிக்கிறீங்க, இந்த நாய் சம்பந்தமான கேஸ்ல. அது மாதிரி ரியல்லி வந்து கொஞ்சம் அரசியலை விட்டு ஒதுங்குற மாதிரி இருக்கு. மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா? எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு. அதெல்லாம் அது வேண்டாட்டும். அரசியலை பற்றியே பேசலாம். படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க. அதுதான் நான் திரும்பி கேட்குறேன். இங்கே போய் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிட. ஓகே, கிட்டத்தட்ட 100 தியேட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 100 தியேட்டர் ஓடினாவே போதும். அது ஓட வைங்கன்ற போதும். அதுக்கு மேலே எங்கள் படம் அந்த 100 தியேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்காகத்தான் இது. ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்ச உடனே இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறது, இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம். ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க, தயவு பண்ணி. அதான் நான் கேட்குறேன். ஓகே, வணக்கம். பெண்ணா எப்படி சார் பைரவான்ற ஆண் நாய் பேருக்கு மாறுது? அப்புறம் டைட்டிலும் ஆண் பாலாவே பெண்ணாய் தான். அது புரியுது. படத்துல நாங்க ஆண் நாயின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சின்ன நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க, தயவு பண்ணி. வணக்கம். இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி கேள்வி. நாய் வந்து பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. அது தெரியாதா? நான் அப்படிலாம் நினைச்சு நாங்க வைக்கலங்க. நாங்க அப்படிலாம் நினைச்சோம். பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேரு. அது நாய் வாகனம். அது அந்த மைண்ட்ல நாங்க வச்சோம். ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது பைரவான்றது. ஓகே சார், தேங்க்யூ. Thank you.